இப்போது மதச்சார்பற்ற பிரெஞ்சு அரசு தூற்றையை எதிர்த்து ஒரு சட்டத்தை அறிவிப்பது அது உண்மையில் 180 டிகிரி கடுமையானது. நேர்மையா சொன்னா இஸ்லாமியர்களை பற்றியதை விட முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாம் பிரச்சனையை எப்படி அணுகுகிறார்கள் என்பதில் தான் எனக்கு அதிக கவலை இருக்கிறது. அதே நேரத்தில் என்னவென்றால் சிறப்பாக இடதுசாரிகள், ஆனால் வலதுசாரிகளில் சிலரும் இஸ்லாமை பற்றி சொல்வது அதை ஏற்க மிகவும் கடினமாக இருக்கிறது. உதாரணமா, பல மதச்சார்பற்ற இடதுசாரி மத தலைவர்களுக்கு எதிரான அரசியல்வாதிகள் இருந்தாலும் அவர்கள் இஸ்லாமுக்கு ஆதரவாக நிற்கின்றனர். அவர்கள் இன்னும் கிறிஸ்தவத்திற்கு எதிராகவே இருக்கிறார்கள், ஆனால் முன்போது தீவிரமாக இல்லை. ஆனால் இஸ்லாமை அவர்கள் எவ்விதமாகவும் விமர்சிக்கவில்லை. உதாரணமாக சொல்ல போனால், இப்போ பிரான்ஸ் நாட்டில் ஒரு இளம்பெண் அவர் ஒரு லெஸ்பியன் என்று அனைவருக்கும் தெரிய வருகிறது என்ற ஒரு மிக முக்கியமான சம்பவம் அங்கே தற்போது நடந்துள்ளது. அதனால் அந்த காரணத்திற்காக முஸ்லிம்கள் சமூக ஊடகங்களில் அவளை தாக்கினர். அதனால் பதிலாக அவள் இஸ்லாம் குறித்து தன் கருத்தை தெரிவித்தார். அது மிகவும் எதிர்மறையானது. அவள் இஸ்லாமை மிகவும் மோசமான வார்த்தைகளாக அழைத்தாள். அதற்கு பிறகு அவளுக்கு கொலை மிரட்டல்கள் வந்தன. பின்னர் செகோலேன் ராயல் போன்ற அரசியல்வாதிகள் அவளுக்கு நடந்ததற்கு தெளிவாக அவளையே குற்றம் சாட்டினார். மேலும் அந்த அமைச்சர் ஒரு முன்மொழிவையும் வைத்தார். அதாவது, பிரெஞ்சு சட்டம் துரோகவாதத்தை தடை செய்ய வேண்டும் என்று. இப்போது பிரான்ஸ் என்பது மதச்சார்பின்மையின் தாய்நாடு, தீவிரமா மதச்சார்பற்ற நாடு. குறைஞ்சபட்சம் 4905 முதல் அதற்கு முன்பும், குறிப்பாக பிரெஞ்சு புரட்சி காலத்திலும் அந்த ஆட்சி தீவிரமாக மத தலைவர்களுக்கு எதிராக இருந்தது. அப்படி இருக்க இப்போது மதச்சார்பற்ற பிரெஞ்சு அரசு துரோகவாதத்திற்கு எதிரான ஒரு சட்டத்தை அறிவிப்பது அது உண்மையில 180 டிகிரி மாற்றம் போல இருக்கிறது. உதாரணத்துக்கு, பெரும்பாலானவர்கள் மிகவும் தீவிரமாக இஸ்லாமோபோபியா என்ற சொல்ல பயன்படுத்துறாங்க. இப்போது இஸ்லாமோபோபியா என்பது அர்த்தமில்லாத ஒரு சொல். அதனால இஸ்லாமை குறை கூறும் எந்த ஒரு விமர்சனமும் இஸ்லாமோபோபியான்னு நிராகரிக்கப்படுகிறது.